ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரியாக்ட் டுட்டோரியல்ஸில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரியாக்டோட ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் அண்ட் கிளாஸ் காம்பனன்ட்ஸ் இந்த காம்பனன்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் எங்கே யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட், ஜாங்கோ, பைத்தான் அண்ட் நோட்ஜேஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரியாக்டோட ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் உள்ள ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம காம்பனண்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த விஎஸ் கோடில் வந்து நான் இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். npm ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியாக்டோட கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரியாக்டோட கோடு வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ வெல்கம் கைஸ், சப்ஸ்கிரைப் கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்பனண்ட் அண்ட் கிளாஸ் காம்பனண்ட். ஸோ பேசிக்காக காம்பனண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றிலாம். ஸோ ரியாக்டில் வந்து காம்பனண்ட்னால தான் வந்து ரியாக்டே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா காம்பனண்ட்டு தான் வந்து ரியாக்டோட ஒரு பெஸ்ட்டு ஒரு இது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல காம்பனண்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம யூஸ்வலாக எல்லா ப்ரோக்ராமிங்லேயுமே லாங்குவேஜஸில் எழுதுவோம் இல்லையா? ஸோ கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, அந்த கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு HTML டெம்ப்ளேட்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வந்து JSX அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ரியாக்டோட இது வந்து JSX அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் XML. ஓகேவா? ஸோ அதுதான் இது. அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் லைக் இப்போ இங்கே இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் பேஸ்டு காம்பனண்ட் தான். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஆப்பு. ஸோ ரிட்டர்னில் வந்து ஒரு இதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனில் நான் ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் h2. ஓகேவா? h2ல் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சாம்பிள் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சாம்பிள் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருந்தோம். லைக் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக். ஓகேவா? HTML ஒரு டேக் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா எரர் எதுவும் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்றது அன்ரெகனைஸ்டு அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ காரணம் என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரியாக்டில் வந்து நீங்கள் ஒரு காம்பனண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதோட இது வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? கேப்ஸில். அண்ட் அதே மாதிரி சேம் இந்த இடத்துலையும் வந்து கேப்ஸில் எழுதணும். ஓகேவா? ஸோ ரியாக்டில் ஒரு காம்பனண்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலே அது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சாம்பிள் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது ரியாக்டில் நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் எழுதுறீங்க, அது வந்து கிளாஸ் காம்பனண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக இருக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து காம்பனண்ட்டோட நேம் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். ஸ்டார்டிங்கோட இது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? இது இந்த காம்பனண்ட் அப்படின்றது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டன் ஈவெண்ட்டு ஒரு ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப
அந்த ஃபார்ம் வந்து நம்ம நிறையா பேஜில் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் வாங்குகிற ஒரு ஃபார்ம் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து நிறையா பேஜஸில் வந்து இருக்கலாம். ஓகேவா? பட்டன் நிறைய பேஜில் இன்கேஸ் அபவுட் செக்ஷனில் வந்து இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து வாங்குற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம திருப்பி திருப்பி ஹார்ட் கோட் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து திருப்பி திருப்பி அந்த ஃபார்மை வந்து எழுத முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம இந்த மாதிரி காம்பனன்ட் பேஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்பனன்ட் ஃபோல்டரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் காம்பனன்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட் கேப்ஸில் எழுதிக்கங்க. ஓகேவா? செகண்ட் காம்பனன்ட் .js. ஸோ ஏன் கேப்ஸில் இதுலேயும் எழுத சொன்னேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ES7. ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ES7 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டு RAFC. ஓகேவா? இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரியாக்டோட காம்பனன்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ரியாக்டோட காம்பனன்ட் கிரியேட் ஆகும்போது இந்த இடத்துல நேமிங் வந்து எப்படி இதாகும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ஃபைலோட நேம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபைலோட நேம் வந்து ஸ்மால் கேஸில் என்டர் பண்ணியிருந்தீங்க. இந்த செகண்ட் காம்பனண்ட் அப்படின்றதோட இதை வந்து ஸ்மால் கேஸில் என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட இதுவும் வந்து ஸ்மாலில் தான் என்டர் ஆகிரும். ஸோ அதனால தான் நான் வந்து அப்பர் கேஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர்லேயே சொன்னேன். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காம்பனண்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்டிங் அப்பர் கேஸில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே இது. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு H3 டேக்கில் அண்ட் இஸ் செகண்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஓகேவா? செகண்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அண்ட் இதை நம்ம வந்து இந்த இடத்துல இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பண்ணால் செகண்ட் காம்பனண்ட் ஓகே இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் காம்பனண்ட் அப்படின்றது வந்துருச்சு. அதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட் ஃபைலாக போட்டு யூஸ் பண்ணீங்க ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸை. இந்த மாதிரி எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. வேறு எதுவும் ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வேறு எதுலேயும் நீங்கள் கால் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேசிக்காக இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டம் வந்திருக்கணும். ஓகேவா? இப்படி எழுதுறது தான் கரெக்டான மெத்தடு. ஸோ இப்போ டைம் ரொம்ப போயிடுச்சு நினைக்கிற வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து கிளாஸ் காம்போனன்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் காம்போனன்ட். ஓகேவா? .js. ஓகேவா? ஸோ கிளாஸ் காம்போனன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் அப்படின்றது இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் சாரி டபுள் கோட் வராது. ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் காம்போனண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸு அண்ட் இதோட நேம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கஸ்டம் கிளாஸ் காம்போனண்ட். ஓகேவா? காம்போனண்ட் அண்ட் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகேவா? எக்ஸ்டென்ஸ் எதுலேருந்து அப்படின்னா ரியாக்டோட காம்போனண்ட். ஓகேவா? ரியாக்ட் டாட் காம்போனண்ட் அண்ட் ஒரு கர்லி பிரேசஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷனலுக்கும் கிளாஸ் காம்போனண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிட்டர்ன் அப்படின்றது வந்துச்சு இல்லையா? பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகேவா? ரெண்டர் அப்படின்றது பேசிக்காக ஒரு பேஜ் ரெண்டர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரெண்டர் அண்ட் ரெண்டருக்குள்ளே தான் வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ ரிட்டர்னில் H5 அண்ட் இதில் வந்து கிளாஸ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுறேன். ஓகேவா? கிளாஸ் காம்போனண்ட்டு அண்ட் எப்பயும் போல் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டில் கஸ்டம் கிளாஸ் காம்போனண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து app.jsல கால் பண்ணலாம். ஓகேவா?
கஸ்டம் சாரி வேறு ஏதோ வந்துச்சு. கஸ்டம் கிளாஸ் காம்பனன்ட் இங்கே இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, கிளாஸ் காம்பனன்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ கைஸ் இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பட் ஆனால் கிளாஸ் காம்பனண்ட்டுக்கும் ஃபங்க்ஷன் காம்பனண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் கைஸ். ஸோ வந்து எங்கே வந்து கிளாஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டு, எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு கிளாஸ் காம்பனண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன் காம்பனண்ட்னா என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட்டில் நம்மளால் கன்ஸ்ட்ரக்டார் யூஸ் பண்ணி ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்டேட்டுக்கு பதிலாக யூஸ் ஸ்டேட் அந்த ஹூக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அண்ட் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டுட்டோரியல்ஸில் கிளாஸ் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஏன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சேனலை சீக்கிரமாக க்ரோவும் பண்ண முடியும். ஓகேவா, அண்ட் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பை கைஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.